ஒரு சின்ன கேள்வியிலேருந்து இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்க வேலை பார்க்குற கம்பெனில உங்கள இன்னைக்கு நாங்க ரிமூவ் பண்றோம். அதாவது உங்கள வேலைய விட்டு நீக்குறோம்னு சொன்னா, நீங்க என்ன நெனைப்பீங்க? அந்த நியூஸ் கேட்ட உடனே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருமா? பரவால்ல இன்னொரு கம்பெனி என்ன ஹையர் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? இல்ல இஎம்ஐ என்ன ஆகும்? ஃபேமிலி என்ன ஆகும்? சேலரி இல்லாம நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்? அப்படின்னு நீங்க நெனைப்பீங்களா? இந்த 2 ரியாக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மள நெறைய பேரு கெரியர்ன்றது ஒரு ஜாப்ன்னு நம்ம நெனைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல. ஒரு ஜாப்ன்றது நம்ம டிகிரி முடிச்சோம், ஜாப் தேடணும், ஒரு கம்பெனில போய் நம்ம சேர்ந்தோம், ஒரு நல்ல சேலரி மாசம் மாசம் வருது அப்படின்றத நெனச்சு, இதுதான் நம்மளோட கெரியர்ன்றத நம்ம இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா உலகத்துல டாப் ப்ரொஃபஷனல்ஸ் இப்படி நெனைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, அவங்களுடைய கெரியர ஒரு பிசினஸ் மாடல் மாரி நெனைப்பாங்க. அவங்களே அந்த பிசினஸ்க்கான சிஇஓவும், அவங்களே அந்த பிசினஸ்க்காக ஃபவுண்டராவும் இருப்பாங்க. ஸோ அதுதான் கெரியரோட டெஃபினிஷனா நெனைப்பாங்க. இந்த மைண்ட் செட் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 0 டூ 1ன்ற ஒரு புத்தகத்த பத்தி. ஸோ அந்த புக் வந்து பீட்டர் தில் வந்து இத தான் இன்டைரக்ட்டா நமக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. 0 டூ 1ன்றது பிசினஸ மட்டும் கிரியேட் பண்றது இல்ல. உங்க கெரியர்லயும் யாருமே பண்ணாத, அதாவது ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணாம இருக்கிறத நீங்க கிரியேட் பண்ணி, இந்த வேர்ல்டுக்கு நீங்க புதுசா ஒரு வேல்யூவ கிரியேட் பண்ண போறீங்க. அது உங்க கெரியர் மூலியமா நீங்க பண்ண போறீங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு காலத்துல நம்மகிட்ட டைப்ரைட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டைப்ரைட்டர கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது 0 டூ 1. ஏன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த 0ல இருந்து 1 வரை அத கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த டைப்ரைட்டர நெறைய பேரு அதே மாரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி, அதே மாரி அ எல்லா இடத்துலயுமே கொண்டு போய் வித்தாங்கன்னா, அது 0 டூ Nன்னுவாங்க. ஸோ, அதாவது ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த அவங்க புதுசா எதுவுமே அவங்க இன்னோவேட் பண்ணல. ஆனா, இத வந்து 0 டூ Nன்ற ஒரு ஸ்கேலுக்குள்ள நம்ம வைக்கணும். ஆனா அந்த டைப்ரைட்டரை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல கம்ப்யூட்டர்ன்றது ஒண்ணு வருது. ஸோ அந்த கம்ப்யூட்டரை ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறது தான் 0 டூ 1. அதாவது நியூவா ஒரு வேல்யூவை நம்ம கிரியேட் பண்றோம் இந்த வேர்ல்டுல. இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயத்தை வந்து நம்ம கெரியருக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்க ஆஃபீஸ்க்கு போய் மேனேஜர் சொல்ற டாஸ்க்கை செஞ்சு முடிச்சு அதை அவர்கிட்ட நீங்க ப்ரொடியூஸ் பண்றது 0 டூ 10ன்னு சொல்லுவோம். ஆனா மேனேஜர் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்ம அதை ஒரு வேல்யூவாக கிரியேட் பண்ணி அந்த வேல்யூ வந்து இந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் 0 டூ 1. இதுதான் டாப் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறவங்களுக்கும் ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு ஒரு ஜாப்ல இருந்துட்டு நம்ம சொல்கிற டாஸ்க்கை மட்டும் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, கார்ப்பரேட் வேர்ல்டில் ப்ரொமோஷன் வாங்குறவங்க எல்லாருமே ஸ்மார்ட் பீப்புள் இல்லை. அதிக நேரம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இல்லை. ஆனால் அவங்க அந்த கம்பெனிக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ணுறத பார்த்து தான் உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஹைக்கு, ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரி எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. இதை புரிஞ்சுக்க ஒரு ரியல் ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். ஒருத்தர் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அவங்க கம்பெனியில் குவார்ட்டர்லி ஒரு ரிசர்ச் ஒரு பேப்பர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு 40 ஹவர்ஸ் வந்து ஒரு டீம் முழுக்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அது ஒரு மேனுவலாக செஞ்சு முடிக்கிற ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அவங்க கொடுத்த அந்த டாஸ்க்கை மேனுவலாக கிரியேட் பண்ணி அந்த பேப்பர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி நமக்கு கிடைக்கும். ஈவன் அன்றைக்கி நாளில் நம்ம எல்லாமே அந்த கொடுத்த டாஸ்க்கை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, இந்த டாஸ்க்கை வந்து நான் மேனுவலாக தான் பண்ணணுமா, இதுவும் ஆட்டோமேஷன் பண்ண முடியாதா, ஏன்னா குவார்ட்டர்லி இதை நான் இதை தான் நான் பண்ண போகிறேன், ஜென்ரேட் பண்ண போகிறேன், அதுக்கு நான் 40 ஹவர்ஸ் கிட்ட நான் இதுக்கு சப்மிட் பண்ணணுமா அப்படின்றது அவருக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அந்த ஒரு கொஸ்டின் அவரோட கெரியரே ரொம்பவே மாற்றுச்சுன்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாருனா, விபிஏன்றது ஒன்று கண்டுபிடிச்சி அதை ஆட்டோமேட் பண்ணி அந்த வேலையை 40 ஹவர்ஸில் முடிக்க வேண்டிய வேலையை 2 ஹவர்ஸில் முடித்து அந்த கம்பெனிக்கு பெரிய வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் யோசிங்க, அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணாரா? இல்லை, அவர் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை ஈஸியாக வேல்யூ கிரியேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. கம்பெனிக்கு 38 ஹவர்ஸ் வந்து அவர் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதனால் அவங்களோட டீம்மேட்ஸ் வந்து வேறு வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஈவன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸு அந்த டைமில் வந்து அவங்க பண்ணாங்க. ஈவன் அதுக்கப்புறம் பிஸ்னஸும் நல்லா க்ரோத் ஆச்சு. இப்போ ஒரு கம்பெனியை ஃபவுண்டர் இல்லை சிஇஓ யாரை வந்து இப்போ வேல்யூபிள் கொடுப்பாங்க, அந்த எம்ப்ளாயி யார் வந்து 38 ஹவர்ஸை வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரொமோஷன், அவங்களுக்கு தான் எல்லாமே இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணும். இதுதான் டாஸ்க்குக்கும் வேல்யூ கிரியேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். நம்ம டெய்லி ஆஃபீஸ் போய் ஒரு டாஸ்க்கை கொடுக்கறத நம்ம டாஸ்க்காக மட்டும் பண்ணிட்டோம். ஆனால் அந்த டாஸ்க்குக்கான என்ன வேல்யூ வந்து இந்த கம்பெனிக்கு இந்த டாஸ்க் ப்ரொவைட் பண்ணுறது, ஈவன் தேவையில்லாத விஷயத்த நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து 0% கூட நமக்கு இந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது ஒரு இன்னைக்கு நம்ம வேலை பார்த்ததுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். நீங்கள் டெய்லியும் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்க போகிறீங்க. இந்த வேலையை செஞ்சால் இது வந்து எனக்கு டைம் சேவ் பண்ணுமா ஃப்யூச்சரில்? இந்த வேலைக்கான ரிவார்டும் எனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்குமா? இல்லை அந்த வேல்யூவேஷன் எனக்கு கிடைக்குமா? அப்படின்றத நீங்கள் டெய்லியும் உங்களை வச்சு கேட்டுக்குங்க.
இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிளியரா இருக்கும். நம்ம வேலை செய்ற இடத்துல நம்மளோட ஹார்ட் ஒர்க் பார்க்க மாட்டாங்க. நம்ம செய்ற அந்த வேல்யூ கிரியேஷனுக்கு தான் வேல்யூ குடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணும் இப்ப. ஒரு வேல்யூ நான் எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்றது உங்களுக்கு தோணும். அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற Amazon ஒரு சூப்பரான ஒரு பிரின்சிபல் நமக்கு சொல்லிக் குடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் பேக்வேர்ட்ஸ். அத வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற Amazon ஃபவுண்டர் வந்து இத ஃபேமஸ் ஆக்கி விட்டாரு. நெறைய கம்பெனி வந்து நான் என்ன பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதிலேயே நெறைய டைம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா, Amazon ஃபவுண்டர் என்ன நெனைப்பார்னா, நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றத நெனச்சு தான் இந்த Amazon உருவாச்சு. கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க. நீங்க டெய்லியும் ஒரு பயங்கரமான ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றீங்க. பயங்கரமா கோட் அடிக்கிறீங்க. ரொம்பவே கிளீனா இருக்கு அந்த கோடு. ஆனா அந்த ஃபீச்சர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கோடு வந்து அந்த ஃபீச்சர் வந்து எங்கேயுமே ஹெல்ப் ஆகல. ஸோ அத வந்து ஒரு ப்ராப்ளமே சால்வ் பண்ணலைன்னா, அது சுத்தமா வேஸ்ட்டு. நம்ம பண்ண என்ன ஒரு பின்னாடி பேக்வேர்ட்ல சூப்பரான ஃப்ரேம் ஒர்க்கா இருந்தாலும், அது சுத்தமா வேஸ்ட்டுன்னு தான் சொல்றாங்க. நம்ம பில்ட் பண்ண அந்த ஃபீச்சர் கஸ்டமர் வந்து யூஸ் பண்றாரா? கஸ்டமருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கான்றது தான் முக்கியம். அப்படி இல்லைன்னா, அத நம்ம பண்ணதுல ரொம்பவே ஒரு டைம் வேஸ்ட்டுன்றது மாரி தான் அது நமக்கு சொல்லி தருது. கார்ப்பரேட்ல ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மிஸ்டேக்க ரொம்பவே பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே நாலேட்ஜ் பெர்சனா இருப்பாங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஈஸியா எல்லா டாஸ்க்குமே முடிச்சுருவாங்க. ஆனா, மேனேஜர் குடுக்குற அந்த டாஸ்க்க எப்படி ஒரு 20 பேஜஸ், 50 பேஜஸ், 100 பேஜஸ் எப்படி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவே பெருசா நல்ல ப்ராடா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ரிப்போர்ட்ட நம்ம மேனேஜர் கிட்ட குடுக்கலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர, மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த அந்த ரிப்போர்ட்ட பார்த்தோனே அவருக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருக்கிற மாரி எந்த இன்புட்டுமே அதில இருக்காது. அவங்க படிச்சா 100 பேஜுமே படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு டிசிஷன் வரணும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது மேனேஜரோட டைம் வேஸ்ட்டு, நம்மளோட எஃபோர்ட் வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நெறைய ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணும்போது நமக்கு மேனேஜருக்கு தேவையான என்ன அவர் எதிர்பார்க்குறாரு, என்ன வேல்யூ குடுத்தா ஒரு 2 மினிட்ஸ் படிச்சாலே இதில இருக்கிற கன்டென்ட்ட அவரால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஈஸியா டிசிஷன் எடுத்து நெக்ஸ்ட் வேலைக்கு நம்ம போக முடியும். அப்படின்றத பொறுத்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தர் கேஸ் ஸ்டடி பார்த்தோம்ல, அவருடைய லைஃப்லயும் இதே மாரி ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. எம்பி முடிச்சு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி டீம்ல வந்து அவர் ஜாயின் பண்ணாரு. அவரு காலேஜ்ல இருந்து இதுவரைக்கும் அவர் கத்துக்கிட்ட எல்லா வித்தையுமே இதில யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கோட அவரு உள்ள வந்தாரு. காம்ப்ளிகேட்டட் மாடல்ஸு, காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸு, ஹெவி பிரசன்டேஷன்ஸ்ன்னு எல்லாமே அவரு ட்ரை பண்ணாரு இதுல. ஆனா அவரு ஒர்க் பண்ண பிளேஸ்ல அவரோட சீனியர் மேனேஜர் என்ன கேட்டாருன்னா, சிம்பிளா எனக்கு ஒரு லைன்ல சொல்லுங்க. இவ்வளோ இது எனக்கு தேவையில்ல. எனக்கு டைம் இல்ல. நெறைய வேலை இருக்கு அப்படின்றது சிம்பிளா சொன்னாரு. அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, எவ்வளோ சூப்பரா நம்ம ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி, அந்த இடத்துல நான் பிரசன்ட் பண்ணாலும், நம்மளோட கம்யூனிகேஷன்ல தெளிவா வந்து ஈஸியா ஒரு பெர்சனுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணலைன்னா, நம்மள எந்த மேனேஜருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு ரியலைஸ் ஆச்சு அந்த இடத்துல. நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணலாம். சிம்பிளிசிட்டி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால தான் டாப் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா தான் பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருவாங்க. அது ஒரு ஸ்கில்லுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வந்து நுழையிறாரு. அவர் ஜாயின் பண்ண முதல் நாளே அவருக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா, அவர் ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 15 இயர்ஸ்ன்றது மாரி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் அனலிஸ்ட்டா இருந்தாரு. அத விட்டுட்டு அப்படியே ஒரு வேற டொமைனா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சாரு. ஏன்னா, அவருக்கு வந்து அனலிஸ்ட்டா ஒரே பிளேஸ்ல இருக்கிறது அவருக்கு விரும்பல. ஏன்னா, அவர் வந்து கத்துக்கணும், நெறைய லேர்ன் பண்ணணுன்றதுக்கான ஒரே நோக்கத்தோட வேற ஒரு டொமைனுக்கு உள்ள வந்தாரு. அதனால தான் அவர் ஜாயின் பண்ண உடனே பெரிய சீனியர்ஸா இருக்கும் இவருக்கு ஒரு மாரியா இருந்துச்சு. நெறைய மீட்டிங்ல சீனியர்ஸ் பேசுற விஷயமே இவருக்கு புரியாதுன்றாரு. ஏன்னா, இவர் வந்து புதுசா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அதனால அங்க என்ன நடக்குது? எப்படி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்பவே அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கு. அவருக்கு ஒரு பயமும் வந்துச்சு. நான் தவறா இந்த இடத்துக்கு வந்துட்டேனா, எனக்கு வந்து எதுவுமே தெரியலையே, எல்லாருமே என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு திங்கிங் அவருக்கு உருவாச்சு. இந்த ஃபீலிங் தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. கெரியர்ல எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் தான் வந்திருக்கும். ஈவன் AWSல ஒர்க் பண்ற எம்ப்ளாயா இருந்தாலும், மைக்ரோசாஃப்ட்ல இருந்தாலும், கூகுள்ல இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீலிங் வந்தே ஆகும். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, அங்க ஒர்க் பண்ற அந்த பீப்பிள்ஸ்லாம் ஆவரேஜ் பீப்பிள் மாரி இருக்க மாட்டாங்க. அவங்க அதோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த சக்சஸ்ஃபுல் பீப்பிள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மத்தவங்கலாம் எப்படி இந்த விஷயத்த பண்றாங்கன்றத காப்பி பண்ணுவாங்க. டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சோனே, சீனியர்ஸ்லாம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, எல்லாத்தையும் அவரு ரிப்போர்ட்டா எடுத்து டெய்லி லேர்ன் பண்ணுவாராம். டெய்லி அவருக்குன்னே ஒரு டாஸ்க் குடுத்துக்கிட்டு, சீனியர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு பிரசன்ட் பண்ணி,
ஒரு 3 to 4 மந்த்தில் அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு சூப்பராக அதில் அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் வந்தாராம். இதில் பிக்கெஸ்ட் லெசன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறது ரொம்பவே தப்புன்றாரு. ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தால் நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றத வெயிட் பண்ணாமல் நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தானாகவே கான்ஃபிடென்ஸ் வரும், நம்ம எங்கே வேணாலும் சர்வே பண்ணலான்னு சொல்கிறாரு. இது கெரியரில் ஒரு கோல்டன் ரூல்னு சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா, நம்ம கெரியருக்கு ஸ்கில் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதாது, நம்ம ஜாயின் பண்ணுற டீமும் நல்லா இருக்கணும். நம்ம ஜாயின் பண்ணுற டீமில் நல்ல நம்ம டேலண்டடாக பெர்சனாக இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணுற டீமில் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட் நமக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இதில் ஃபெயில் தான் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டீமில் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ தான் நம்மளுடைய டேலண்ட்டையும் வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எம்ப்ளாயி மைண்ட் செட்டிலிருந்து ஃபவுண்டர் மைண்ட் செட்டுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகுறது, எப்படி நம்மளோட ஒர்க்கை நம்ம வெளியில் காட்டிக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் கெரியரில் ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் டேஞ்சரஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டேஜ் ரொம்பவே முக்கியம். அந்த ஸ்டேஜை பற்றி நம்ம பார்ப்போம். மார்க்கெட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளும் சேஞ்ச் ஆகலைன்னா என்ன ஆகும்? ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், 2010 இருந்த ஒரு டெக்னாலஜி வந்து 2020 இருக்காது. 2020 இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜி வந்து 2030 இருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ டெக்னாலஜி வந்து யாருக்கும் வெயிட் பண்ணாது, மார்க்கெட்டும் யாருக்காகவும் ஸ்லோவாகவும் போகாது. சேஞ்சஸ் நடக்கிறப்போ நம்ம வந்து நம்மளையே அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் சர்வைவ் ஆகிறவங்க மட்டும்தான் அந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து சர்வைவ் ஆவாங்க. இல்லைன்னா ரொம்பவே டிசப்பேர் ஆகி போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த பர்சன் வந்து அனலிஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாருன்னு பார்த்துருந்தோம்ல, அந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ரொம்பவே லேர்னிங் இருந்துச்சு, ரொம்பவே அதுக்கேற்ற சேலரியும் இருந்துச்சு. சொல்லப்போனால் ரொம்பவே கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தார். அவர் என்ன யோசிச்சார்னா, இந்த கம்ஃபர்ட்டான லைஃப் வந்து இப்போ நமக்கு தேவையா, இல்லை நம்ம ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு அவர் யோசிச்சார். அவர் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தாரு. அந்த டைமில் 2010 15 டைமில் நம்ம வேர்ல்டில் வந்து அந்த க்ளவுடு அந்த விஷயம் வந்து ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி அவர் படிக்க ஆரம்பித்தார், என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். நம்ம இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போனோம்னா இதுக்கு முன்னாடியே அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டார்ல, அந்த சில விஷயத்தை வச்சு இதுக்கு முன்னாடியே ரொம்பவே எஃபர்ட் போட்டு அதை படிக்க ஆரம்பித்தார். இதுதான் கெரியர் பிவட்னு சொல்லுவாங்க. பிவட்னா நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே விட்டுட்டு புதுசாக ஒரு டொமைனுக்கு போய் எல்லாத்தையுமே கற்றுக்கிறது அப்படின்றது இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நியூவாக போகிற டொமைனுக்கு நம்ம எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அதை மாற்றுறதுன்றது தான் முக்கியம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு 10 இயர்ஸாக நான் இந்த டொமைனில் ஒர்க் பண்ணிட்டேன், இந்த டொமைன்லேருந்து நான் நெக்ஸ்ட் டொமைனுக்கு நம்ம போக போகிறேன் அப்படின்றத பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. மார்க்கெட் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும், ஆனால் அவுடேட்டடான ஒரு விஷயத்தை வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக மார்க்கெட் வந்து ரேரான ஸ்கில்ஸ்க்கு தான் ரொம்பவே வேல்யூ கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எவ்வளோ வந்து வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மார்க்கெட்டில் நமக்கு சேலரியும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணும்போது அதுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்லையும் சேர்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கலாம், ஏஐயாக இருக்கலாம், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த பர்சன் என்ன பண்ணார்னா, அந்த ஏடபிள்யூஎஸில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் படித்து அவர் அந்த ஏடபிள்யூஎஸ்லேயே இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே போயிட்டார். இப்போ அவர் ஏடபிள்யூஎஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் ஒன்று யோசிச்சார், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வரணும்னா இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நான் பண்ண அந்த பாஸ்ட்டில் இருந்த அந்த ஒரு திங்கு தான் இங்கே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம எடுக்க போகிற ஒவ்வொரு டிசிஷனுக்கு பின்னாடியும் ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ வந்து ஃபியூச்சர்லேயே நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கணும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் நான் கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வேல்யூ கிரியேட் பண்ணுதா, இல்லை அந்த கம்பெனிக்கு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குதா? ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கில்லை வச்சு, கரண்டாக இருக்கிற ஸ்கில்லை வச்சு இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு உங்களால் சர்வை பண்ண முடியுமா? தேர்ட் என்னென்னா, உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு எந்த யூனிக் ஸ்கில்லை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த 3 கொஸ்டினுக்குமே நீங்கள் ஜென்யூனாக உங்களால் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஆல்ரெடி 0 to 1 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த 3 விஷயத்தில் நீங்கள் ஒன்று கூட பண்ணாமல் இருந்தாலும் அதை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரைட்டான ஒரு கெரியர் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து ஒரு லெசன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது இதுதான்: டோன்ட் சேஸ் ஜாப்ஸ், பில்ட் ஏ கெரியர் தட் த மார்க்கெட் cannot ignore. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட பிக்கஸ்ட் டேக்அவே என்னென்னு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.